சென்னை ராஜரத்தினம் மைதானத்தில் சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டத்தை முதல்வர் விஜய் தொடங்கி வைத்தார். ஒரு சில நிகழ்ச்சிகள்தான் மனதுக்கு நெருக்கமாக இருக்கும். அதில் சிங்கப்பெண் அதிரடிப்படை துவக்கம் எனக்கு மிகவும் நெருக்கமானது என்றார் முதல்வர் விஜய். பெண்களுக்கு எதிரான குற்றங்களுக்கு போதைப்பொருள் நடமாட்டம்தான் காரணம் எனவும் அவர் குற்றம் சாட்டினார். பெண்களை தொந்தரவு செய்துவிட்டு தப்பித்து விடலாம் என நினைக்காதீர்கள். பெண்கள் பாதுகாப்பை சீர்குலைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீதான தண்டனை கடுமையாக இருக்கும் என முதல்வர் விஜய் எச்சரித்துள்ளார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைக்கு முதற்கட்டமாக 354 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் கட்டமாக இந்த படைக்காக மட்டுமே 2500 புதிய பணியிடங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக முதல்வர் விஜய் தெரிவித்துள்ளார். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க இந்தியாவிலேயே முதல் முறையாக ட்ரோன் மூலம் சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை ரோந்து அறிமுகப்படுத்தப்படும் என முதல்வர் விஜய் கூறினார். பெண்களுக்கான மரியாதையும் கண்ணியமும் அரசின் இலக்கு. பயமில்லாமல் பெண்கள் வாழ வேண்டும் என்பதற்கான சூழலை உருவாக்க வேண்டும் என முதல்வர் விஜய் குறிப்பிட்டார். சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படையின் வாகனத்தை அறிமுகம் செய்த முதல்வர் விஜய் காவலர்களுடன் அந்த வாகனத்தை ஓட்டி பார்த்தார். அதிமுக எம்எல்ஏக்கள் 21 பேரின் மன்னிப்பு கோரிக்கைகளை ஏற்பதால் அவர்களுக்கு தகுதி இழப்பு ஏற்படவில்லை. பழனிசாமி கேட்டுக் கொண்டதால் 21 எம்எல்ஏக்கள் மீது தகுதி நீக்க நடவடிக்கை இல்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் அறிவித்துள்ளார். ராஜினாமா செய்த அதிமுக எம்எல்ஏக்கள் இசக்கி சுப்பையா, ஜெயக்குமார், மரகதம் குமரவேல், சத்யபாமா ஆகிய 4 பேர் மீது நடவடிக்கை துவங்கியுள்ளது. இதற்கான காலக்கெடு எதுவும் இல்லை என சபாநாயகர் ஜேசிடி பிரபாகர் தெரிவித்துள்ளார். ஆட்சி அதிகாரம் கையில் இருக்கும் மமதையில் பெண்களை பாலியல் ரீதியாக வேட்டையாடுவதிலும் பாதிக்கப்பட்டவர்களை மிரட்டி பணிய வைக்க முயல்வதிலும் ஆனானப்பட்ட திமுகவையே மிஞ்சிவிட்டது தாவேக என நயினார் நாகேந்திரன் விமர்சித்தார். தாவேக அரசு 3 மாதங்களாவது தாக்குப்பிடிக்குமா என ஸ்டாலின் கேள்வி எழுப்பியது தவறாக திருத்தி பரப்பப்படுகிறது. ஆட்சியை கலைப்பதோ ஆட்சியை கவிழ்ப்பதோ திமுகவின் நிலைப்பாடு இல்லை என முன்னாள் அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கமளித்துள்ளார். சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வேண்டும். வரும் சட்டசபை கூட்டத்தொடரில் கவர்னர் உரையில் இதுகுறித்து அறிவிக்க வேண்டும் என முதல்வர் விஜயை சந்தித்து கோரிக்கை வைத்ததாக அன்புமணி தெரிவித்துள்ளார். தமிழக அரசின் செயல்பாடுகள் சிறப்பாக உள்ளது. 1 மாதத்திற்குள்ளாகவே பெரிய அளவில் ஊழல் குறைந்துள்ளது. இன்னும் சில காலம் அரசுக்கு அவகாசம் கொடுக்க வேண்டும் என அன்புமணி தெரிவித்தார். ராஜ்யசபா தேர்தலில் போட்டியிடும் பிரவீன் சக்கரவர்த்தியின் வேட்புமனு ஏற்கப்பட்டது. தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில் வேட்புமனு பரிசீலனை செய்யப்பட்டது. அரசியலிலும் சரி, அரசாங்கத்திலும் சரி, டெல்லியில் எனக்கு அனுபவம் இருக்கு. அதனை பயன்படுத்தி தமிழகத்தின் குரலாக இருப்பேன் என பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். பத்திரப்பதிவு துறையில் உள்ள தேக்கங்களை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் உறுதியளித்தார். பேரிடர் மேலாண்மைக்காக கேட்கப்பட்ட 1000 கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு விடுவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். மின்தடை ஏற்பட்ட உடனே சரி செய்யப்படுகிறது. திட்டமிட்ட மின்தடையை ஏற்படுத்தினால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நிர்மல்குமார் எச்சரித்தார். மீண்டும் தேர்தல் வந்தால் தைரியமாக நாங்கள் சந்திப்போம். திமுக அப்படி சந்திக்குமா என சவால் விடுத்துள்ளார் சுகாதார அமைச்சர் அருண்ராஜ். தேவையில்லாத காரணங்களுக்காக ஆவணங்களை நிலுவையில் வைத்து பொதுமக்களை அலைக்கழிக்க கூடாது என அந்த துறை அதிகாரிகளுக்கு பதிவுத்துறை அமைச்சர் லோகேஷ் தமிழ்ச்செல்வன் அறிவுறுத்தியுள்ளார். நாகை கலெக்டர் அலுவலகத்தில் அமைச்சர் ஷாஜகான் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் திடீரென மின்வெட்டு ஏற்பட்டதால் அரங்கில் இருள் சூழ்ந்தது. மின்சாரம் வரும் வரை LED திரை வெளிச்சத்தில் கூட்டம் நடத்தப்பட்டது. நாகையில் அதிக காற்று வீசுவதால் அடிக்கடி மின்தடை ஏற்படுவதாக அமைச்சர் ஷாஜகான் விளக்கமளித்துள்ளார். தமிழகத்தில் மின் தட்டுப்பாடு இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். தென்கொரியா சென்றுள்ள அமைச்சர் கீர்த்தனா ஹூண்டாய் நிறுவன உயர் அதிகாரிகளை சந்தித்து தூத்துக்குடியில் கப்பல் கட்டும் தளம் அமைப்பது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தினார். போதைப் பொருள் வழக்கிற்கும் எனக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. என்னை பற்றி வதந்தி பரப்பியோர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சென்னை போலீஸ் கமிஷனர் அலுவலகத்தில் லீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ புகார் அளித்தார். முதல்வர் விஜய் அறிவித்துள்ள சிங்கப்பெண் அதிரடிப்படை திட்டம் கவர்ச்சி திட்டமா, சிங்கப்பெண்களின் கவலையை தீர்க்கும் திட்டமா என அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். முதல்வர் விஜய் நாளை டெல்லி செல்கிறார். வரும் 11ஆம் தேதி நடைபெறவுள்ள நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். இந்த பயணத்தின் போது உள்துறை அமைச்சர் மற்றும் காங்கிரஸ் மூத்த தலைவர்களை சந்திக்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுக எம்எல்ஏ பதவியில் இருந்து விலகி தாவேகாவில் சேர்ந்த முன்னாள் எம்எல்ஏக்கள் மரகதம் குமரவேல், இசக்கி சுப்பையா, சத்யபாமா, ஜெயக்குமார் ஆகியோர் இடைத்தேர்தலில் போட்டியிட தடை கோரி தொடரப்பட்ட வழக்கில் 4 பேரும் சுப்ரீம் கோர்ட்டில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளனர்.
2016 நடைபெற்ற தேர்தலில் ராதாபுரம் தொகுதியில் போட்டியிட்ட இன்பதுரையின் வெற்றி செல்லாது என்று சென்னை ஐகோர்ட் வழங்கிய தீர்ப்பை எதிர்த்து இன்பதுரை சுப்ரீம் கோர்ட்டில் மேல்முறையீடு செய்துள்ளார். தமிழகத்தில் 6 IAS அதிகாரிகளை இடமாற்றம் செய்து தலைமைச் செயலாளர் சாய்குமார் உத்தரவிட்டுள்ளார். மின்சார வாரிய தலைமை அலுவலகத்தில் ஹார்ட் டிஸ்குகள் திருடப்பட்ட வழக்கில் சிபிசிஐடி எஸ்பி சாஜிதா தலைமையில் விசாரணை குழு அமைக்கப்பட்டுள்ளது. 12 ஆண்டுகளாக ஒரு நாள் கூட ஓய்வெடுக்காமல் தேசத்திற்காகவும் மக்களுக்காகவும் பிரதமர் மோடி சேவையாற்றியுள்ளார் என மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா புகழாரம் சூட்டியுள்ளார். கனிம நிறுவனத்துடன் சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கு தொடர்பாக கேரள முன்னாள் முதல்வர் பினராயி விஜயன் மகள் வீணா உள்ளிட்ட 9 பேர் ஜூன் 12ஆம் தேதி நேரில் ஆஜராக அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது. புதுச்சேரி முதல்வர் ரங்கசாமி அமைச்சரவையில் ராஜவேலு, சிவக்கொழுந்து, ராஜசேகரன் ஆகியோரை அமைச்சர்களாக சேர்க்க ஜனாதிபதி திரௌபதி முர்மு ஒப்புதல் அளித்துள்ளார். உஜ்வாலா யோஜனா திட்ட பயனாளிகளுக்கு இனி ஆண்டுக்கு 4 சிலிண்டர்கள் மட்டுமே மானிய விலையில் வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது. திருநெல்வேலி, தேனி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும், கோவை, நீலகிரி, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, சேலம் ஆகிய மாவட்டங்களில் வரும் 12ஆம் தேதியும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பிலிப்பைன்ஸில் 7.8 ரிக்டர் அளவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். 500க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். 20,000க்கும் மேற்பட்டோர் அவசரகால தங்கும் இடங்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த H-1B விசா கட்டணத்திற்கு தடை விதித்த அமெரிக்க பெடரல் கோர்ட் பார்லிமெண்ட் ஒப்புதல் இன்றி விதிக்கப்பட்ட கட்டணம் சட்டவிரோதம் என தீர்ப்பளித்தது. இதனால் வெளிநாட்டு தொழில்நுட்ப பணியாளர்கள் மகிழ்ச்சியடைந்தனர். இவர்களுக்கு என்ன தெரியும் என நினைக்கிறார்கள். எங்களுக்கும் எல்லாம் தெரியும். அமைச்சர் பதவிதான் புதுசு. ரசிகர் மன்றத்திலிருந்து மக்கள் இயக்கம் வரை அனைத்திலும் பயணித்துள்ளேன் என அருப்புக்கோட்டையில் நடைபெற்ற கூட்டத்தில் அமைச்சர் ஜெகதீஸ்வரி பேசினார். நேஷனல் ஹெரால்டு வழக்கில் நாங்கள் உங்களை ஆதரித்தோம். ஆனால் தாவேகா அமைச்சரவையில் இடம்பெறுவதற்காக நீங்கள் திமுகவை கைவிட்டீர்கள் என டெல்லியில் நடைபெற்ற இண்டி கூட்டணி கூட்டத்தில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் MP ஜான் பிரிட்டாஸ் ராகுலை விமர்சித்து பேசினார். விடுதலை சிறுத்தைகள் மற்றும் முஸ்லீம் லீக் கட்சி எப்போது வேண்டுமானாலும் ஆட்சியை கவிழ்க்கலாம் என காடேஸ்வரா சுப்பிரமணியம் கூறினார். அரசு நடப்பதற்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறி அமைச்சர் பதவி பெற்றது ஏற்புடையதல்ல என்றார். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவரிடையே உடன்பாடு ஏற்படாத நிலையில் மீனவ கிராம பெண்கள் கடலில் குதித்தும் கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொண்டும் தர்ணாவில் ஈடுபட்டனர். தாவேகா அரசு 3 மாதங்களில் கவிழ்ந்துவிடும் என்று எதிர்க்கட்சிகள் பேசுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும். தமிழகத்தில் உள்ள பல்வேறு சிக்கல்களை சரி செய்ய அவருக்கு போதிய கால அவகாசம் வழங்க வேண்டும் என யூடியூபர் சவுக்கு சங்கர் கூறினார். தனது சொந்த துறை இப்படி இருளில் மூழ்கி கிடப்பதை கவனிக்காமல் திருப்பரங்குன்றம் தீபத்தூணை ஒளிரவிட மாட்டோம் என முட்டி மோதிக்கொண்டிருக்கும் அமைச்சர் நிர்மல்குமார் போன்றோருக்கு அடிப்படை அரசு பதவி வகிக்க கூட தகுதி இல்லை என நயினார் நாகேந்திரன் கூறியுள்ளார். போதைப் பொருள் கடத்தலில் ஈடுபட்ட ஜான் பிரிட்டோ யார் என்றே எனக்கு தெரியாது. என்னை தொடர்பு படுத்தி வதந்தி பரப்புகிறார்கள் என லால்குடி MLA லீமா ரோஸின் சகோதரர் ஜான் பிரிட்டோ கூறினார். பாரதிய ஜனதாவில் இருந்து வெளியேறுபவர்கள் வெளியேறட்டும். அண்ணாமலையின் புதிய இயக்கம் அரசியல் மாற்றத்தை உருவாக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் என வானதி ஸ்ரீனிவாசன் கூறினார். சென்னையின் முக்கிய பகுதிகளில் பல மணி நேரம் நீடித்த தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளது முதல்வர் விஜயின் நிர்வாக தோல்விக்கான சான்று என நயினார் நாகேந்திரன் விமர்சித்துள்ளார். தமிழகத்தில் சாதிவாரி கணக்கெடுப்பை உடனடியாக நடத்த வலியுறுத்தி சென்னை தலைமைச் செயலகத்தில் முதல்வர் விஜயை சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை விடுத்தார். இண்டி கூட்டணியில் தாவேகா இடம்பெறுவது குறித்து முதல்வர் விஜய் முடிவெடுப்பார் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். விஜய் செய்தியாளர்களை சந்திக்க அவசியமில்லை, செயல்பாடுகளே போதும் என்றார். கட்டுமான பொருட்களின் விலை உயர்வால் மக்களின் வீட்டுக் கனவு, தொழிலாளர் வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டது. விலை உயர்வுக்கு செயற்கை பற்றாக்குறை, பதுக்கல் சந்தை முறைகேடு உள்ளனவா என்பது குறித்து அரசு விசாரிக்க வேண்டும் எனவும் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் மின்வெட்டு ஏற்படுத்த தனிநபர்கள் சிலர் சதி செய்கின்றனர், போராட்டம் நடத்த மக்களை தூண்டுகின்றனர் என அமைச்சர் நிர்மல்குமார் குற்றம் சாட்டினார். முறைகேடு புகார் தொடர்பாக உடுமலைப்பேட்டை மரபுசாரா எரிசக்தி பிரிவு மேற்பார்வை பொறியாளர் பிரசாத், செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோரை சஸ்பெண்ட் செய்து அமைச்சர் நிர்மல்குமார் உத்தரவிட்டார்.
உஜ்வாலா திட்டம் என்பது பாஜகவினரின் மிகப்பெரிய வெற்று வாக்குறுதி என்பது இன்று அம்பலமாகிறது என்கிறார் மாணிக்கம் தாகூர். மத்திய அரசு 4 முறை மட்டுமே மானியம் தருவது இந்தியாவின் ஏழை பெண்களுக்கு பிரதமர் மோடியால் இழைக்கப்பட்ட துரோகம் என கூறியுள்ளார். ஆன்லைன் மூலம் விண்ணப்பித்தால் 5 நாட்களில் சாதி சான்றிதழ் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்தார். மழைக்காலத்தில் ஏற்படும் பேரிடர்களை எதிர்கொள்ள தயார் என்றார். மதிமுக எம்எல்ஏக்கள் ராஜினாமா விவகாரத்தில் துரை வைகோவின் யோசனையை ஏற்க முதல்வர் விஜய் மறுத்துவிட்டதாக தெரிகிறது. மேற்குவங்க முன்னாள் முதல்வர் மம்தா பானர்ஜி வீடு, திரிணாமுல் அலுவலகத்தில் சிஐடி அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சட்டசபை உறுப்பினர்களின் கையெழுத்துக்களை போலியாக போட்டதாக புகார் எழுந்த நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலர் அபிஷேக் பானர்ஜி அலுவலகத்திலும் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். கேரளாவில் ஷிகெல்லா நோய் தொற்றுக்கு 2 பள்ளி மாணவர்கள் ஆளாகியுள்ளனர். அதே பள்ளியில் மேலும் 25 மாணவர்களுக்கு இந்த பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர் பகுதியில் பாகிஸ்தானுக்கு எதிராக நடந்த போராட்டத்தில் பாதுகாப்பு படையினர் சுட்டனர். இதில் 10க்கும் மேற்பட்டோர் பலியானார்கள், 50க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். வணிக மற்றும் ராணுவ பயன்பாட்டிற்காக நிக்கோபார் தீவுகளில் ரூபாய் 13,000 கோடி மதிப்பில் புதிய ஏர்போர்ட் அமைக்கும் திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. சிபிஎஸ்இ பள்ளிகளில் மும்மொழி கொள்கையை அமல்படுத்தும் முடிவுக்கு எதிராக மகாராஷ்டிராவை சேர்ந்த முன்னாள் எம்பி பௌசியா கான் சுப்ரீம் கோர்ட்டில் மனு தாக்கல் செய்துள்ளார். மொழித்திணிப்பு என்பது மாணவர்களின் கல்வியை கடுமையாக பாதிக்கும் செயல் என அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. நாமக்கல்லில் முட்டை ஒன்றின் பண்ணை கொள்முதல் விலை 5 காசுகள் உயர்ந்து ஒரு முட்டை ₹5.85 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை தொடக்க விழாவில் சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் முதல்வர் விஜய்க்கு அணிவகுப்பு மரியாதை வழங்கப்பட்டது. உளுந்தூர்பேட்டை அருகே திருமண வரவேற்புக்கு சென்ற சுற்றுலா வேன் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 6 குழந்தைகள் உட்பட 30 பேர் படுகாயமடைந்தனர். போலீசார் விரைந்து காயமடைந்தவர்களை உளுந்தூர்பேட்டை அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்தனர். குற்றாலத்தில் சீசன் தொடங்கியுள்ள நிலையில் அருவிகளில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. குற்றால மெயின் அருவியில் கட்டுமான பணிகள் நடப்பதால் 5 அருவியில் டூரிஸ்டுகள் குவிந்தனர். விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் மயான பிரச்சினை தொடர்பாக மீனவர்கள் மற்றும் பட்டியல் இனத்தவர் இடையே உடன்பாடு ஏற்படாத நிலையில் மீனவ கிராம பெண்கள் கடலில் குதித்தும் கழுத்தில் கயிற்றை மாட்டிக்கொண்டும் தர்ணாவில் ஈடுபட்டனர். சென்னையில் குப்பை மேலாண்மை ஏன் இன்னமும் பெரும் சவாலாக உள்ளது? கோடிக்கணக்கில் பணத்தை செலவிடாமல் எளிமையான திட்டங்களை உருவாக்குவது தொடர்பாக அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை மாநகராட்சிக்கு தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் வெப்பநிலை 2 டிகிரி செல்சியஸ் அதிகரிக்கும். சென்னையில் அதிகபட்ச வெப்பநிலை 39 - 40 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது. பள்ளி கல்வி மற்றும் தொடக்க கல்வி இயக்ககங்களுக்கு கீழ் பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு பணி நிரவல் மற்றும் பணி மாறுதல் கலந்தாய்வுக்கு வரும் 15ஆம் தேதி முதல் ஜூலை 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என பள்ளி கல்வி இயக்ககம் தெரிவித்துள்ளது. ஜூன் 4ஆம் தேதி 60க்கும் மேற்பட்ட சார் பதிவாளர் அலுவலகங்களில் நடந்த லஞ்ச ஒழிப்பு சோதனையில் 37.75 லட்சம் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக 10 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு 64 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. சென்னை தலைமைச் செயலகம் அருகே ரசாயன வாயு கசிந்த விவகாரம் தொடர்பாக மாசு கட்டுப்பாட்டு வாரியம், துறைமுக நிர்வாகம், சென்னை மாவட்ட கலெக்டர் பதிலளிக்க தென்மண்டல பசுமை தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்து வரும் கனமழையால் சோலையாறு அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் ஒன்றான கருமலை இரைச்சல் பாறை அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுகிறது. பழனி இடும்பன் கோயிலில் இரும்பு மற்றும் நகைகள் சரிபார்ப்பின் போது 142 கிராம் தங்கம் மற்றும் 52 கிராம் எடையுள்ள வெள்ளிவேல் மாயமானது கண்டுபிடிக்கப்பட்டது. கோயில் செயல் அலுவலர் கொடுத்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். கோவை பேரூர் சரக டிஎஸ்பி சிவக்குமார் குளத்துப்பாளையம் முதல் குபேரபுரி வரை நடந்தே சென்று ரோந்து பணியில் ஈடுபட்டார். பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்தார். வடமாநில தொழிலாளர்கள் வசிக்கும் குடியிருப்புகளில் ஆவணங்களை சோதனையிட்டார். மின்தடை ஏற்படும் பகுதிகளில் அதனை விரைவாக சரி செய்ய கூடுதல் ஒப்பந்த ஊழியர்களை பணியில் ஈடுபடுத்த மின்வாரியம் அனுமதி அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி அருகே லாரி மீது கார் மோதியதில் 8 மாத கர்ப்பிணி, அவரது கணவர் உட்பட 3 பேர் உயிரிழந்தனர். 3 வயது பெண் குழந்தை உட்பட 2 பேர் காயமடைந்தனர். தங்கம் விலை சவரனுக்கு ரூபாய் 1040 உயர்ந்து 1 சவரன் 1,13,600 ரூபாய்க்கும், கிராமுக்கு 130 ரூபாய் உயர்ந்து 14,200 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.
வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் 270 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. மதுபோதையில் தகராறு செய்ததாக வெங்கடேஷ் எனும் நபர் சென்னை எம்ஜிஆர் நகர் காவல் நிலையத்திற்கு விசாரணைக்கு அழைத்து செல்லப்பட்டார். விசாரணைக்கு பிறகு விடுவிக்கப்பட்ட அவர் வீட்டில் திடீரென உயிரிழந்துள்ளார். இந்த சம்பவம் தொடர்பாக போலீஸ் உயரதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை மாவட்ட மலைப்பகுதிகள், கன்னியாகுமரி, கோவை, வேலூர், திருப்பத்தூர், கிருஷ்ணகிரி, தர்மபுரி, ஈரோடு, சேலம் மாவட்டங்களில் நாளையும் நாளை மறுநாளும் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையில் அம்பத்தூர், பொன்னேரி, மடிப்பாக்கம், மேடவாக்கம் உட்பட பல்வேறு இடங்களில் நேற்றிரவு ஏற்பட்ட பல மணி நேர மின்வெட்டால் மக்கள் சிரமம் அடைந்தனர். பல இடங்களில் மின்வாரிய அலுவலகத்தை மக்கள் முற்றுகையிட்டனர். மறியலும் நடந்தது. திருநெல்வேலி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள் மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் ஓரிரு இடங்களிலும் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. அமைச்சர் கீர்த்தனா குறித்து AI படம் வெளியிட்டு அவதூறு பேசியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் மாரிதாஸ் சொந்த ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். ஆவடி காமராஜ் நகரில் மின்தடை ஏற்படுத்துவதற்காக பியூஸ் கேரியர்களை மர்ம நபர்கள் திருடிச் செல்லும் CCTV காட்சிகளை அமைச்சர் நிர்மல்குமார் வெளியிட்டுள்ளார். இதுபற்றி போலீசார் வழக்கு பதிந்துள்ளதாகவும் கூறியுள்ளார். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட ஹார்ட் டிஸ்குகள் கைப்பற்றப்பட்டு அதில் இருந்த தரவுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். சென்னை மின்வாரிய தலைமை அலுவலகத்தில் இருந்து திருடப்பட்ட டிஸ்குகளில் இருந்து அழிக்கப்பட்ட தரவுகள் மீட்கப்பட்டதாகவும் அதில் எந்தவித முக்கிய தரவுகளும் இல்லை எனவும் போலீசார் தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் கொட்டாரப்பட்டி பகுதியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட ஜெயபால், அவரது மனைவி நந்தினி, சையது ஆகிய 3 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 56 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. சிவகங்கை, மதுரை, புதுக்கோட்டை மாவட்டங்களில் மின்மாற்றிகளை உடைத்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள 800 கிலோ காப்பர் கம்பிகளை திருடிய 2 சிறார்கள் உட்பட 5 பேரை போலீசார் கைது செய்தனர். செல்போனில் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருந்த திருநெல்வேலி மாவட்டம் மேல கிராமத்தைச் சேர்ந்த ராமலட்சுமியை அவரது தம்பி முத்துகிருஷ்ணன் அரிவாளால் வெட்டிக் கொன்றார். முத்துகிருஷ்ணனை போலீசார் கைது செய்தனர். சென்னை ஆவடியில் புதைவட மின்சார கேபிள் பெட்டியில் 14 பியூஸ் கேரியர்களை திருடிய வினீத்குமார், தினேஷ்குமார் ஆகியோரை கைது செய்தனர் தனிப்படை போலீசார். ஆப்கானிஸ்தான் எல்லைப் பகுதியில் பாகிஸ்தான் நடத்திய வான்வழி தாக்குதலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்துள்ள இந்தியா இது இறையாண்மை மீறல் என்றும் குற்றம் சாட்டியுள்ளது. ஈரான் மீதான தாக்குதல் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. ஈரான் மீண்டும் அச்சுறுத்தினால் கடுமையான பதிலடி கொடுப்போம் என இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ கூறியுள்ளார். துபாயில் மினி பஸ் லாரி மோதிய விபத்தில் இந்திய தொழிலாளர்கள் 7 பேர் பலியானார்கள். படுகாயமடைந்த 9 இந்தியர்கள் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் செய்யப்பட்டுள்ளனர். நடிகர் விஜய் தமிழக முதல்வராகிவிட்டார். அவர் கடைசியாக நடித்த ஜனநாயகன் படம் தணிக்கை சான்றிதழ் பிரச்சினையில் சிக்கியுள்ளது. ஜூன் 22 அவரது பிறந்த நாளை முன்னிட்டு அப்படம் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் நடக்கவில்லை. இதனால் அவரது முந்தைய படங்களான ஜில்லா மற்றும் மெர்சல் ஆகியவற்றை ஜூன் 19 ரீரிலீஸ் செய்வதாக அறிவித்துள்ளனர். மிலு இயக்கத்தில் ரைசா வில்சன் கதை நாயகியாக நடித்துள்ள ஆக்ஷன் படம் நோவா. அவர் கூறுகையில், ஒரு கதைக்குள் இன்னொரு கதை என்கிற ரீதியில் ஆக்ஷன், த்ரில்லர், சயின்ஸ் ஃபிக்ஷன் படமாக உருவாக்கியுள்ளது. அடர்ந்த கேரள நாடுகளில் அநேக காட்சி படமாக்கப்பட்டது. இதுவரை நான் இந்த மாதிரி படத்தில் நடித்ததில்லை. மிஸ்டர் எக்ஸ் படத்திற்காக சண்டை காட்சிகளில் நடிக்க பயிற்சி எடுத்திருக்கிறேன். அதனால் இதில் நடித்தபோது எளிதாக இருந்தது. நான் நடித்த 2-3 படங்கள் வெளியாகாமல் உள்ளது. அதனால்தான் இடைவெளி போன்று தெரிகிறது என்றார். பூரி ஜெகநாத் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்துள்ள படம் ஸ்லம்டாக் 33 டெம்பிள் ரோட். தெலுங்கு, தமிழில் உருவாக்கியுள்ள இதில் சம்யுக்தா, தபு, துனியா விஜய் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். சென்னையில் நடந்த டீசர் வெளியீட்டு விழாவில் பேசிய சம்யுக்தா, பூரி ஜெகநாத்துடன் பணியாற்றியது தனித்துவமான அனுபவம். படத்தை ஸ்டைலாக இயக்கக்கூடியவர். ஒரு இயக்குநராக பிராண்ட் மதிப்பே அவரின் வெற்றிக்கு சான்று. நாயகன் விஜய் சேதுபதியின் ரசிகை நான். ரசிகர்களுக்கு இந்த படம் பிடிக்கும் என நம்புகிறேன். முழு படத்தையும் காண ஆவலாய் உள்ளேன் என்றார். கங்கனா ரனாவத் நடிப்பில் ஜூன் 12 ரிலீஸ் ஆகும் ஹிந்தி படம் பாரத் பாக்ய விதாதா. மும்பை பயங்கரவாத தாக்குதலில் பாதிக்கப்பட்ட பலரை காமா மருத்துவமனையைச் சேர்ந்த ஊழியர்கள் காப்பாற்றினர். இந்த நிகழ்வை பின்னணியாக வைத்து இப்படம் உருவாக்கியுள்ளது. செவிலியராக கங்கனா நடித்துள்ளார். அவர் கூறுகையில், மருத்துவத்துறையில் செவிலியர்களின் பங்கு முக்கியமானது. அவர்கள் அணியும் உடை ஆங்கிலேயர் காலத்து தாக்கத்தை கொண்டுள்ளது. இந்திய தட்பவெப்ப நிலைக்கு இந்த உடை பொருந்துவதில்லை. இதை அவர்களின் வசதிக்கு ஏற்ப மாற்றணும் என்கிறார். புச்சுபாபு சனா இயக்கத்தில் ராம் சரண், ஜான்வி கபூர் நடிப்பில் தெலுங்கில் உருவாகி பான் இந்தியா படமாக வெளியாகியுள்ள படம் பெத்தி.
தனது கிராமத்திற்கு அடையாளம் கிடைக்க போராடும் இளைஞனின் கதையாக விளையாட்டை மையமாக வைத்து வெளியானது. படத்திற்கு விமர்சனம் அப்படி இப்படி இருந்தாலும் வசூல் நன்றாக உள்ளது. 5 நாட்களில் உலக அளவில் 300 கோடியே 15 லட்சம் ரூபாய் வசூலை கடந்துள்ளது. நடிகர் கமல் தயாரிப்பில் ரஜினி நடிக்கும் படத்தை சுந்தர் சி இயக்குவதாக இருந்து அவர் மாற்றப்பட்டு சிபி சக்கரவர்த்தி இயக்குவதாக அறிவிப்பு வந்தது. இப்போது இவரும் மாற்றப்பட்டு அஸ்வத் மாரிமுத்து இயக்கப் போகிறார். சமீபத்தில் ரஜினிக்கு டெஸ்ட் ஷூட் நடந்துள்ளது. அவர் டாக்டராக நடிக்கிறாரா? வடசென்னையில் ஜெயச்சந்திரன், திருவேங்கடம் என 2 டாக்டர்கள் பிரபலம். 5 ரூபாய் டாக்டர்கள் என மக்களால் அழைக்கப்பட்டனர். இவர்களில் ஒருவரின் கதையை தழுவி இந்த படம் உருவாகிறதா? ஜூன் 26 படப்பிடிப்பு துவங்குகிறது.